ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. மீனே மீனே மீன் வேணுமா? மீனே சால மீனே 8 சால 50 ரூபா. மீனே மீனே மீன் வாங்குதியலா? மீனே ஏக்கா மீன் வாங்குதியலா? மீனே மீனே ஓட்டத்தை பாரு. யம்மா மீன் வேணுமா? மீனே சால மீனே. ஏக்கா இதே ஓடி பிடிக்க முடியாது போலே, பறந்துல பிடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு வேற காணல. மீனே மீனே மீன் வேணுமா? சால மீனே. ஏ அம்மா என்ன ஓட்டம் ஓடியா? என்னமோ ஒரு 10 தோசை சுட்டுட்டு மிச்ச மாவை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். மீனே மீனே 8 சால 50 ரூபா. மீன் வேணுமா? மீனே 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 மீனா சால மீன் 8 சால 50 ரூபா. இத வேற இப்படியே போட்டுக்கிட்டு போனா கரஞ்சி போயிரும். பாட்டிமா, ரோஸ் பாட்டி, ரோஸே. என்னத்துக்கு இப்படி கத்தியாலும்? நான் இங்க தானே இருப்பாவ, போய் பார்த்து பேசிக்கிட்டு வராமா இதுலயே நின்னுட்டு கத்தியது. பாட்டிமா, மீனே மீனே சால மீன் 8 சால 50 ரூபா. பாட்டி, சோ ரோஸ் பாட்டி, சாரா. எதுக்கு இப்ப இங்க கிடந்து கத்திய? வெளியே தானே நிப்பாவ, போய் பார்த்து பேசிக்கிட்டு வா. அதை விட்டுட்டு இங்கே நின்னுட்டு கூவியது. இவளெல்லாம் அடுப்பங்கரையில வேலை செய்து கூடணும். பசிக்குதுன்னு சொல்லதுக்கு முந்தையே சமைச்சு வச்சிருக்காளாம். அதனால இதான் பேசுவாவ, என்னமோ பேசுவாவ. மக்க என்னையா கூப்பிட்ட? ஆமா ரோஸ், உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பாட்டிமா, சால மீன் கொண்டு போறாவன்னு நினைக்கேன். கொஞ்சோல பேயவியல நிக்க சொல்லுவியலாம். எதுக்கு? மீன்கார பாட்டி எதுக்கு நிக்க சொல்லுவாவ? மீன் வாங்குறதுக்காண்டிதான். அதான் கேட்க எதுக்குன்னு. சந்தையில போய் தான் மீன் வாங்கிட்டு வந்தனே. வீட்டு பக்கத்துல கொண்டு வரவியல கிட்ட நம்ம வாங்கிடல, சந்தையில போய் தானே வாங்கிட்டு வருவேன். பாட்டி நீங்க வாங்கிட்டு வந்ததை குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பொறிக்கு எதுக்கு மீன் இல்ல. மீன் பொறிச்சா அர்ஜுனும் கொஞ்சம் கூட சோறு சாப்பிடுவாரு. அது பிறவைக்கு கவின தாத்தா மாமா எல்லாரும் மீன் பொறிச்சு வச்சா என்னமோ கொஞ்சம் சோறு சாப்பிடுவாவ எல்லாம். நீங்க நிக்க சொல்லுங்க, நான் இப்ப வந்துறேன். எப்பயும் பிரிட்ஜ்ல மீன் இருக்குமே, பிரிட்ஜ்லயே இல்லையா? இல்ல பாட்டி, அவிய பெயர போறாவ. அவிய வேற 4 இடத்துக்கு போய் வியாபாரம் பாக்கியவியா. நீங்க போய் நிக்க சொல்லுங்க, நான் இப்ப வந்துறேன். சரி மக்கா, நான் முன்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு போறேன், நீ வா. மீனே சால மீனே 8 சால 50 ரூபா. அம்மாடி மீனே, மீன் வாங்குறதுக்கு கூப்பிட்டியா? ஆமாமா, மீன் வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டோம். என்ன நீ காலமே ஒரே புலம்பி ஃபைங்க இருக்கு? கவினு, சாரா எங்க பாத்தியா? பாக்கலையா நீ? வழக்கமா அடுக்கலையில நீங்க 2 பேரும் தான் நிப்பியா? காணல பாரு அவள. எல்லாம் கூப்பிடு கவினு. கடைக்கு எதுக்காவது பேர்பாடோ என்னமோ. நீங்க போட்ட சத்தத்துல நானே மேல இருந்து கீழே வந்திருக்கேன். அம்மா சாராவை எதுக்கு கூப்பிடுதியா? மீன்கார பாட்டி மீன் கொண்டு வந்திருக்காவ. மீன் நிக்க சொல்லியாச்சு. அவியெல்லாம் 4 இடத்துக்கு போனாதானே கொஞ்சமாவது ரூபா பார்க்க முடியும். நம்ம ஒருத்தங்களுக்காண்டி எல்லாம் நிறைய நேரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாவ. இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? ஒன்னும் இல்ல கவினு, தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். ரோஸ் பாட்டி அனுப்பினேன். பாட்டி ரூபாய் வேற எடுத்துக்கிட்டு போவேலாம். சாரா வந்தாள்னா தோசை சுடுவாலாம். நான் போய் மீனை வாங்கிட்டு வரலான்னு பாக்கேன். இப்ப என்ன தோசை சுடுறதுக்கு ஆளு வேணும் தானே? சரி அண்ணி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போங்க அண்ணி, நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். இது என்ன கம்ப்யூட்டர்ல பட்டன் தட்டிய வேலைன்னு நினைச்சேன். தோசை சுடிய வேலை. அது என்ன பெரிய வேலை? டேய், ஒரு மாவை எப்படி விரிச்சு ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டலாம், நீங்க போங்க. அண்ணி ஏன் நல்லாவே இல்ல. தினமும் நான் சுட்டு வைக்க தோசை தானே தின்னுக்கிட்டு போறேன். இன்னைக்கு நல்லா இல்லையாக்கா? அதுவும் பார்த்த உடனே. ஏன் நீ தோசை சுடியது ரவுண்ட் ஷேப்ல தான் சுடணும்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? டேய், தோசை ரவுண்டா தான் இருக்கான். எல்லாரும் ரவுண்டா தானே தோசை சுடுவாங்க. அண்ணி எல்லாரும் தோசை ரவுண்ட் ஷேப்ல சுடியாவானு நம்மளும் அப்படியே தான் சுடணுமா? பரவ ஸ்கொயர் ஷேப்ல வேணுமா? இல்ல நீ ஹார்ட் ஷேப்ல கூட தோசை சுடலாமே. ஹார்ட் ஷேப்லயா? என்னடா சொன்ன? அண்ணி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ரவுண்டாவே தோசை சுடியதுக்கு பதிலாம் இந்த ஹார்ட் ஷேப்ல எல்லாம் சுடலாமே. மாத்து வேணாம் இல்ல? வர வர உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே இருக்க. இல்ல நீ புதிய மாற்றத்துக்காண்டிதான். எப்ப பார்த்தாலும் ரவுண்ட்லயே போறதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச். எப்பா, உன் பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகு நீ அவளுமா சேர்ந்து சுடுங்க. ஹார்ட் போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, ஆளை விடு. அண்ணி 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 என்ன கவினே? அண்ணி எப்ப பார்த்தாலும் இப்படி ரவுண்டாவே தோசை சுடியதுக்கு பதிலாம் சின்ன மாற்றம் நல்லா இருக்குங்கண்டியலாம், அதுக்காண்டிதான் சொல்லலாம். டேய், பேசாம நின்னு சுட்டா சுடு. அப்படி இல்லனா ஆஃப் பண்ணிக்கிட்டு போ, நான் வந்து பாத்துக்கிடலாம். ஆளை பாரு. தியா, இந்த வரேன் அர்ஜுன். அம்மாடி தியா. வர வர அன்னைக்கும் பொறுப்பு இல்லாம போயிட்டு இருக்க. என்னமோ கொஞ்ச நாளையில வீட்டுக்கு 2வது மருமவா வர போலாம். அப்பனா இவளுக்கு தங்கச்சி முறை தானே வேணும். டிசைனா தோசை சுட்டு பழ வேண்டாமா? இந்த விஷயத்துல அண்ணியை நம்பினா சரிப்பட்டு வராது.
நம்ம ஆள் இந்த வீட்டுக்கு மருமவளா வரதுக்கு முந்தி நம்ம ஹார்ட் ஷேப்ல தோசை சுட்டு பழவணும். நம்ம இங்க அவளுக்காண்டி ஹார்ட் ஷேப்ல தோசை சுடுறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ யாது பண்ணிக்கிட்டு இருக்காளோ வேலண்டைன்ஸ் டே கூட கொண்டாடலாம் அவளுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி அவளும் காத்துக்கிட்டு இருக்காளோ. ஒருவேளை இந்த வேலண்டைன்ஸ் டே வேற யாரு கூடயாவது கொண்டாடி இருந்தாள்னா சேச்சா அவளும் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்காண்டி காத்துக்கிட்டு தான் இருப்பான். அடுத்த வருஷத்துக்குள்ள ஹார்ட் ஷேப்ல எப்படியாவது தோசை சுட்டு பழவணும். தோசையெல்லாம் சுட்டு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஆண்டவா அவ மட்டும் இந்த வேலண்டைன்ஸ் டே வேற யாரு கூடயாவது கொண்டாடி இருந்தா கண்ணாடி துண்டு போல இருக்கே என் இதயம் சுக்கு நூறாயி சல்லி சல்லியா உடைஞ்சு போவோம். சரினானு என் தேவதை என் கண்ணுல காட்டுப்பா. படிச்சிடலாம். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முந்தி ஹார்ட் ஷேப்ல தோசை சுட்டு படிச்சிடலாம். எங்க கூப்பிட்டலாம்? நீ எங்க போயிட்டு இருக்க? சத்தம் போட்டு உங்க பாட்டி கூப்பிட்டதுக்கு மட்டும் கத்துனியலாம். மீன் வாங்குறதுக்கு வெளியே போறேன். தியா உள்ளே இருக்கீங்க டியா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கா. என்னையும் வெளியே கூட்டிட்டு போ. என்னங்க விளையாடுதியலாம்? நான் மீன் வாங்குறதுக்கு போறேன். அதுவும் வீட்டுக்கு வெளியே தான். உள்ளே இருக்கங்க டியா. அதான் ஒரு மாதிரி இருக்கு. சரி வாங்க. யார் ரவுண்ட் ஷேப்ல தோசை சுடியாவ? இந்த அண்ணி வரட்டு கேட்டுருவோம். ஏக்கா மீன் மீன் கத்திக்கிட்டு தானே வரான். மீன் கூப்பிட்டா மட்டும் காணாத. மீன் வாங்குறதுக்கு ஆளோ வந்தாவல்னா மதிக்கவே இல்ல. அம்மாடி ஜெயந்தி மீன் வாங்குறதுக்காண்டியா வந்தியா? ஆமா ரோசவியலை மீன் வாங்குறதுக்காண்டி தான் அங்க இருந்து ஓடி வந்தான். இவி பெரத்தாலேயே ஓடி இருக்கான். எல்லாரும் நிக்கலாமா? அந்த மட்டுக்கு காது கேட்காதா என்ன? ரோசவியலை மீன் வாங்குதியலா? இதுக்கு கொழுப்பு கண்டியலா? வியானமா இல்லையான்னு சொல்லுங்க. நாலு இடத்துக்கு எனக்கு போண்டாமா? ஏமா வியானன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டுருக்கேன். பைசா எடுத்துக்கிட்டு இப்ப வந்துருவான். அப்படியா? சரி இந்த அந்த பிள்ளைல தான் மீன் வாங்குறதுக்காண்டி பரத்தாலே ஓடி வந்திருக்குதுவாயில. அங்கேயே கொடுத்துருக்கலாம்ல. பாவம் அங்கேருந்து இங்க வரைக்கும் இறக்கி ஓடி வந்திருக்குதுவா. மீன் வாங்கியவங்களுக்கு மூஞ்ச பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல மீன் வாங்குறதுக்கு தானே கூப்பிட்டுருக்குதியா? ஆமாமா இல்லன்னா கதை விடுறதுக்கா கூப்பிட்டாவ? சரி இறக்குறதுக்கு எல்லோல பிடிங்களா? இதான் பாத்து காணும் வச்சிருங்க. ஏங்க தினமும் நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கான். பார்க்கு பக்கத்துல தான் இருக்கு. போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டாலும் வருவியலாக்காம். உள்ளே அடைஞ்சு கிடைக்குது. வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன். தியா உள்ளதுதாமா. வேலை இருக்கிறதுனால தானே வேலை இருக்குன்னு சொல்லலாம். ஆமா உங்களெல்லாம் அப்படியே கண்டுக்கிடாம விட்டானாம். அப்பதான் நீங்களா வருவியா? உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். எல்லோரும் வெளியே கூட்டிக்கிட்டு போனா அப்பதான் கேப்பியா? தண்ணி என்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முந்தின தெருவுல இருந்து தான் ஒரு பிள்ளைகிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு வரேன். அப்படியா? சரிம்மா. மீன் வாங்குறதுக்காண்டி அங்கேருந்து இங்க வந்திருக்கான். கேட்காமலாம் இருக்கு இந்த பொம்பளைக்கு. ஏமா அவிய மீன் வாங்குறதுக்கு தானே வந்திருக்காவ? அந்த பிள்ளைகளுக்கு மீன் எடுத்து கொடுங்க. ஏன் ஒரு படியா முறைக்குவியா? தினமும் எனக்கிட்ட இருந்தா மீன் வாங்குவியா? எங்களுக்கு இஷ்டப்படவியல்கிட்ட இருந்து நாங்க வாங்குவோம். உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்ல மீன் கொண்டு வந்தா பிடிக்காதே. அதான் தினமும் உங்களுக்காண்டி ஒருத்தன் வருவானே பைக்ல. அவனுக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தானே எல்லாரும் மினிக்கிட்டு ஓடுவியா? யாருக்கிட்ட இருந்து வாங்கினா என்னமா? என்னோட நிறைய பேர் மீன் கொண்டு போறாவ. கொண்டு வரவியல்கிட்டயே நல்ல மீன் இருந்ததுன்னா அதுல இருந்தே வாங்கிடுவாவ. இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? நீங்க வேற இவ்வளவு பத்தி உங்களுக்கு என்னது தெரியும்? இதுகிட்ட இருந்து மீன் வாங்கி அடுப்பு பத்த வச்ச மாதிரி தான். இங்க சின்ன பொண்ணு சொல்லது கேளு. இது நியாயமா இல்ல மீன் போட்டு தரது போல தெரியல. அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட. பொறிக்கிறதுக்கும் பேசாம அவனுக்கிட்ட இருந்தே வாங்கிடுவானும். நீங்க தான் நெட்டையா வரவன் என்னமா மீன் கொண்டு வரையல. அவனை மலிவா தரவன் அவனுக்கிட்ட இருந்து வாங்கலான்னு வாங்க விடாம விட்டுட்டியா? எங்க வீட்டுக்காரவிய வெறும் குழம்பு வச்சு சோறே திங்க மாட்டாரு. இனிமே பொறிக்கிறதுக்கு இவியலுக்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆவணும். என்ன வெடுக்குன்னு பேசுது கண்டியா? 4 தெருவுக்கு போனாதான் 4 காய் பார்க்க முடியும். இவ்வளவு 5-6 பேர் கிடக்காளுவா தெருவுல. இறக்குங்க மீன் வாங்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். இந்த மீன் எத்தனை ரூபா அந்த மீன் எத்தனை ரூபான்னு கேப்பாளுவான். மெனக்கிட்டு பொறுமையா ஒன்னொன்னா சொன்னதுக்கு பிறவே மீன் ஒண்ணு வேண்டாம். அவனுக்கிட்ட 10 சாலை 50 ரூபா 20 சாலை 100 ரூபா. நீங்க என்ன இவ்வளவு விலை விக்குதியா? எனக்கிட்டே கேள்வி கேட்டுட்டு 10 ரூபாய்க்கு மீன் வாங்காம போவாவ. காலமே வெயில் கொளுத்தியத கண்டியா எல்லாம். எப்பண்டா 4 காய் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போவேன்னு நினைச்சுக்கிட்டு வருவான். இவ்வளவு மாதிரி 4 பேர்கிட்ட மாட்டினா அப்படிதான். ஜெடி மீன் வாங்கியாமா? எத்தனை மீன் எத்தனை ரூபான்னு சொல்லவே மாட்டேங்க அவளே. உங்க வீட்டுல மீன் வாங்குவாங்களா? யாரையும் காணலையே. பேர பொண்டாட்டி இப்ப வந்துருவாமா? கொஞ்சம் இருந்துக்கிடுங்க. ஓ பேர பொண்டாட்டி இங்கே நிக்கா? ஆமா பாத்துக்கிடுங்க இங்கதான் நிக்கான். அவதான் பொறிக்கிறதுக்கு மீன்ல கொஞ்சம் அவளை நிக்க சொல்லுங்கன்னு சொன்னான். அதானே பார்த்தேன். நீங்களும் எனக்கிட்ட இருந்து மீன் வாங்கியது இல்லையே. எனக்கிட்ட இருந்து மட்டும் இல்ல இன்னோட எத்தனையோ பேர் மீன் கொண்டு போறாவ. யாருக்கிட்ட இருந்து வாங்க மாட்டியலே. சந்தைக்கு போய் தானே மீன் வாங்கிக்கிட்டு வருவியா? என்னை சந்தையில பாத்துக்கிட்டியாலோ? ஆமா நான் இருந்து கொஞ்ச நேரம் கதை விட்டு பம்பளந்துகிட்டு தானே வீட்டுக்கே வருவியா? ஆமா வீட்டுக்குள்ளே இருந்தா காரியம் நடக்குமா? வயசான காலத்துல வெளியே போய் 4 பேரை பார்த்து பேசி பழவி சிரிச்சு எடுத்து இருந்தா தானே 5 வரையும் கூட வாழ முடியும். அதான் சரிதான். மீன் என்ன விலைன்னு சொல்லுதான் பாத்தியா? சொல்லாது சொல்லே செய்யாத. மலிவோ என்னமோ கொள்ளாம். 8 சாலை 50 ரூபா. கேட்டியா? 8 சாலை 50 ரூபாயா? அவனுக்கிட்ட இருந்து 10 சாலை 50 ரூபான்னு வாங்கணும். பேசி பாப்போம். 15 சாலை 50 ரூபான்னு தந்தா தரட்டும். இல்லைன்னா தூக்கிக்கிட்டு போட்டும். பிள்ளைகளுக்கு பப்படம் பொச்சாவது சோறு கொடுக்கலாம். 8 50 ரூபாயா? நீங்க சந்தைக்கு போனீங்கன்னா 2 சாலை கூட போட்டு தருவாவ. 4 தெரு இங்கோடி நடந்து தெரிஞ்சாதானே எங்களுக்கு 4 காய் பார்க்க முடியும். எல்லாம் எங்க லாபத்தையும் பார்க்கணும் கண்டியலாம். புரியுது. என்ன காலம கொண்டு வந்த
அம்மாடி அவையெல்லாம் வண்டியில கொண்டு வரவியாமா நடந்து வரதுக்கண்டியா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது உங்களை எல்லாம் அவுச்சு விட பாக்காவ மீனுக்கு விலை கேட்டா ஆளுக்கு சேர்த்து விலை சொல்லுதியா 15 சாலை 50 ரூபாய்க்கு தர முடியுமா முடியாதா நேரா கடலுக்கு போ வலை போட்டு பிடி 15 சாலை என்ன 50 சாலை 50 ரூபாய்க்கு தியாரம் போ கண்டி எல்லாம் இதுவெல்லாம் மீன் வேண்டதுக்கு வந்த கூட்டமா தியாரம் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு ஒரே சந்தோஷம் தான் மூஞ்சில ஆமா பேரனா பேரன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா போதுமே காலு சரியாயிட்டா பிள்ளை போய் எந்திரிச்சு நடக்கணும் என்னமோ நடக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டான டாக்டர் சொல்லிதான் விட்டாரு சரி சரி பேரனுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் ஆகுமே ஆமா ஒரு மாசம் தான் அவ அம்மா வீட்டுல நின்னான் ஒரு மாசம் முடிச்ச உடனே இங்க வந்துட்டான் பேரன் பொண்டாட்டிக்கு ஏதாவது விசேஷம் உண்டோ என்னமோ வந்து இத்தனை மாசம் ஆகுதே இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுவோம் வாமா தப்பா நினைக்காதம்மா உன பாட்டி எனக்கிட்ட இருந்து தான் தினமும் மீன் வாங்குவாவ இப்ப அவிய வேற இங்க வந்துட்டுதான் கேள்விப்பட்டேன் பார்த்து கொஞ்ச நாள் ஆகுது கண்டியா இல்லைன்னா உன பாட்டிக்கிட்ட தான் உன்னைய பத்தி விசாரிப்பேன் தப்பா எடுத்துக்கிட்டாதா கிளவி இப்படி கேட்டுட்டாளே அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி கால் வலியெல்லாம் கொள்ளாமா இப்ப பரவாயில்ல பொண்டாட்டி வந்ததுக்கு பிறவைக்குதான் ஆளுகளை எல்லாம் வெளியே காணுது இல்லனா செல்போன்ல சந்தைக்கு ஒரு போனை போடுவியா வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு போன் மூலமாவே சொல்லிடுது போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகுதான் வெளியெல்லாம் வரியா எங்களெல்லாம் முன்னமே உங்களுக்கு தெரியுமா எத்தனை வரியமா எங்களோட மீன் வித்துக்கிட்டு தெரியும் தெரியாம இருக்குமா அதான் நீங்க வந்திருக்குதியா இப்பதான் உங்களை பாக்கேன் காலமா மீன் வாங்கலதியா மீன் வாங்குறதுக்காண்டி இவளுக்கு பிறத்தாலேயே அங்கே நீங்க ஓடி வந்திருக்கோம் ஓ அப்படியா வாங்க சித்தி வீட்டுக்கு வெளியே நிக்குதியா 2 பேரும் அக்கா நீங்களும் வாங்க மீன் வாங்குறதுக்காண்டி தான்ப்பா வந்தோம் ஓ சரி சரி மீன் எவ்வளவு ரூபா அமடி 8 மீன் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கான் 2 மீன் கூட போட்டு தாரேன் சரி பாட்டி மீன் பாத்துக்காமா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அது தெரியும் இல்லனா எப்பயே எழுப்பி விட்டுப்பேன் உங்கள எங்கள மாதிரி ஃப்ரெஷ் மீன் கொண்டு வரவியல்கிட்ட இருந்தெல்லாம் வாங்க மாட்டாவ அழுவி புளுத்த மீன் ஐஸ்ல போட்டு கொண்டு வருவாவ அவனுக்கிட்ட இருந்து தான் வாங்குவாவ கொடுங்க பாட்டி உனக்காண்டி 2 மீன் என்னமா 3 மீன் கூட போட்டு தாரேன் நல்ல ஃப்ரெஷ் மீன் பாத்துக்கா பொரிச்சா நல்ல அழகா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் பாத்துக்கா இந்தாமா பாட்டி ரூபாய் எப்படிங்க அதான் மீன் வாங்கலையா நீங்க இது மீன் வாங்குறதுக்கு வந்த கூட்டமா ஏன் சித்தி நீங்க மீன் வாங்கலையா இங்க இருங்க அஜித் தம்பி உங்களுக்கு நேக்கெல்லாம் தெரியாது இவருக்கு முன்ன கொண்டு வந்தவன் 10 சாலை 50 ரூபாய் தந்தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இது கொஞ்சம் அழுகி புளுத்த மீன் போல தான் இருக்கு 15 சாலை 50 ரூபாய்க்கு தர முடியுமா முடியாதா 15 சாலை 50 ரூபாய்க்கு வேணும்னா நீ கடல்ல போய் தான் பிடிக்கணும் ஆள பாரு நான் தான் சொன்னம்ல இது மீன் வாங்குறதுக்கு வந்த கூட்டம் இல்ல சித்தி வாங்கிக்கிடுங்க நான் ரூபாய் கொடுக்கேன் அஜித் தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு நிமிஷம் இல்லங்க நான் போய் பாத்திரம் எடுத்துக்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் 15 சாலை 50 ரூபாய்க்கு தந்தா நான் வாங்கியேன் ஆமாடி நான் தான் சொல்லம்ல இது கணக்கெடுக்கிறதுக்கு வந்த கூட்டம் மீன் வேண்டதுக்கு வந்த கூட்டம் நான் நினைச்சேன் அதான் கொஞ்ச தூரத்துக்கு ஓட விட்டேன் தினமே உள்ள கொஞ்சம் பேருக்கு வேலையா போச்சு இதுவே ஞானத்தை வேஸ்ட் ஆக்கியது சரிம்மா சென்னனும் புருஷனுக்கு காலி செம்மி ஆகும் சரி பாட்டி அம்மாடி தாய் இல்லாத பிள்ளை வயசானவிய சொல்லி அவன்னு தப்பா எடுத்துக்கிட்டப்படாது என்ன பாட்டி எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே இதே கேட்கவளேன்னு தப்பா எடுத்துக்கிடாத அந்த காலத்துல உள்ளவிய கிழங்கு மீனுன்னு தின்னி வளர்ந்தவியா இப்ப காலம் அப்படி இல்ல இப்ப தானே நாங்க சின்ன வயசு குழந்தை பெத்துக்கதை பத்தி எல்லாம் புறவு யோசிக்கலாம் நினைச்சு தள்ளி போட்டுறாதுங்க இந்த தெருவுல உங்க தெருவுல எல்லாம் 10-15 வருஷமா நான் மீன் கொண்டு போறேன் உன அம்மா எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவ எல்லாத்த நேரம் நீ தானே மீன் வாங்க வருவ ஆமா பாட்டி உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்லேன் என பியாத்தி அப்படிதான் இருந்தா இப்ப தானே கல்யாணம் ஆச்சு புறவு பாத்துக்கிட்டலாம் அப்படின்னு இப்ப 8-9 வரையும் ஆகுது யாராத கோயில் இல்ல கும்பிடாத கடவுள் இல்ல போகாத ஆஸ்பத்திரி இல்ல அத வச்சுதான் உனக்கிட்ட புத்தி சொல்லேன் அப்படி ஏதாவது நினைப்பு இருந்ததுன்னா தூக்கி போட்டுறேன்னா நான் போயிட்டு வரேன் எப்பயாவது மீன் வேணும்னா கூப்பிடுங்க சரிம்மா எல்லாம் தூக்கி விடுதியலாம் பாத்து பாத்து தூக்குனீங்களா விட்டுருங்க சித்தி மீன் வாங்கிக்கிடுங்க போறவையெல்லாம் அர்ஜுன் தம்பி 15 சாலை 50 ரூபாய்க்கு தந்தா வாங்கியோம் இவ்வளவு வாங்கலைன்னா என்ன வீட்டுல சோறு பொங்க முடியாதா என்ன அழுவி புளுத்த மீன் ஐஸ்ல போட்டு கொண்டு வருவான்வா அவனுக்கிட்ட இருந்து தான் வாங்குவாள்வான்னு எனக்கு தெரியுமே சரி கண்ணா வரேன் சரிம்மா அம்மாடி போயிட்டு வரேம்மா சரி பாட்டி என் வழிய விடு இது வல்லவா தோசை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணி நம்ம கண்டுபிடிப்பு எப்படி என்ன கவினை இது நான் என்னடானா நீ தோசை மொத்தத்தையும் சுட்டு முடிச்சிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ ஒண்ணுக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க அண்ணி இதை இப்படிதான் பண்ணணும் அது அப்படிதான் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காவேலாம் அது முறியடிக்கணும் தோசை ரவுண்டா தான் ஊத்தணும்னு யார் எழுதி வச்சது தோசை ரவுண்டா எல்லாம் ஊத்தக்கூடாது இனிமே தோசை ஹார்ட் ஷேப்ல தான் ஊத்தணும் என்னடா பண்ணி வச்சிருக்க அம்மா இதை யாருக்கு கொடுக்கறதுக்கு போறேன் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஆளு நம்ம ரோஸ் தான் அவியலுக்கு கொடுத்து 1.5 பவுன் செயினை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான் நீ இருக்கு பாத்தியா கொண்டா
இங்க மாவையெல்லாம் கீழே களைஞ்சு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை. அனி தோசைனா இப்படிதான் ஊத்தனேன்னு இல்ல, இப்படி கூட ஊத்தலாம். எல்லாரும் அவி ஆளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாவ. இது இந்த கவின் கண்டுபிடிச்சிருக்கே புது டெக்னிக். டெக்னாலஜி வளரிய காலத்துல நம்மளும் வளர்ந்துட்டே வர வேண்டாமா? என் ஆளுக்கு ஹார்ட் ஷேப்ல தோசை சுட்டு கொடுத்து தான் கரெக்ட் பண்ணுவேன். ஏன் என்ன லவ்வ கூட இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சரி கவின, ஐடியாலாம் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த மெத்தட்ல ப்ரப்போஸ் பண்ணலாம்னு கூட யோசிச்சு வச்சிருக்க. எல்லாம் சரிதான். ஆனா என்னமோ ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலையே. அது ஒரு பிள்ளை பார்த்து நேத்து, ஸ்பார்க். நீ முத அதை கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறியா? எல்லா இடமும் கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க. கோழி கிண்டி போட்ட மாதிரி இருக்கே. நல்லது செய்ய வந்தா இதான். இது அந்த கிழவிக்கெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ண முடியாது. அண்ணனுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிருங்க. இவன் ஒருத்தன் செய்யதெல்லாம் வேண்டாத வேலை. ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கி வச்சிருக்கான். தியா சொன்னது உள்ளதான். வீட்டுக்குள்ளேயே வேலை நடந்து கிடந்தா ஒரு மாதிரி டென்ஷன் பிடிக்க மாதிரி இருக்கு. தியா ஃப்ரீயா இருக்க நேரம் அப்பப்ப பக்கத்துல இருக்க பார்க்குக்காவது போயிட்டு வரணும். ரோசி என்ன கூட்டதா சொன்னாவ. ஆனா இங்க கிளம்பிக்கிட்டு இருக்காவ போலயே. என்ன தியா எங்கேயாவது போறியா என்ன? அர்ஜுன், நான் நிலனோட கல்லறைக்கு 2 நாளா போகவே இல்ல. வீட்டுல நிறைய வேலை இருக்கு கண்டியலாம். போட்டிக், எஃப்எம், அது பிறவைக்கு வீடு, உங்களை பாத்துக்கிட்டியது, கல்யாண வேலை. இதனால அந்த பக்கமே போக முடியல. இப்பயும் போவே இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். இன்விடேஷன் வேற வந்துட்டேன். அதுக்கும் கவர்லாம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணணும் கண்டியலாம். நீங்க கொஞ்ச நேரம் இருந்துக்கிடுவீலாம். நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒத்தையில எடுத்துட்டா போறேன். எதுனா வேணும்னா கேளுங்க, நான் எடுத்து தந்துக்கிட்டு போறேன். 10 நிமிஷத்துல வந்துருவேன். வேணும் தான், கொடுத்துக்கிட்டு நீ போலாம். சரி, என்ன வேணும்? நான் என்ன கேப்பேன்? கொடுத்துட்டு தாராளமா போலாம். அதான் அர்ஜுன், என்ன வேணும்னு கேட்கேன். 1 மணி நேரம் தாண்டி சாப்பியதா நீங்க தானே சொன்னியா? கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அங்க ஒரு 1/4 மணி நேரம் தான் இருப்பேன். சரிடி, தாராளமா போவான். ஆனா எனக்கு தர வேண்டியதை தந்துக்கிட்டு போவான். அங்க 1/4 மணி நேரம்னா நீ எப்படியும் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் தாங்கிய மாதிரி கொடுத்துக்கிட்டு போவான். அர்ஜுன், புரிஞ்சிருச்சு. காஃபி தானே, இருங்க எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன நோயாளியா? இல்லையா பின்ன? எனக்கு காஃபி குடிச்செல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகணும்னு இல்ல. எனக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு போவான். முத்தம். அர்ஜுன், விளையாடிக்கிட்டு இருக்குதியலா? நான் தான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு முன்னமே சொல்லியிருக்கோம்ல. அதான் கொடுத்தியே. அது என்னமோ கேட்டியா? சும்மா கேட்டியா? சும்மா கொடுத்தேன். அதே போலதாண்டி, சும்மா கேட்க சும்மா கொடுத்துட்டு போவான். என்ன இங்க ஒத்தையில விட்டுட்டு போறேன். நீ வர்றது வரைக்கும் நினைப்பா ஏதாவது கொடுத்துட்டு போனா என்னவாங்க? இது என்ன உங்க பெட்ரூமா? இங்க யாரும் இல்ல. நீ கொடுக்க முத்தம் குடும்பத்துல உள்ளவிய எல்லாரும் இருந்தாலும் தப்பா நினைக்க போறது இல்ல. அப்படித்தானே கொடுப்பேன். என்னமோ குழந்தைகளுக்கு கொடுத்தது போல. இந்த ஓடுக்கு வர வர கொலஸ்ட்ரால் கூடிக்கிட்டே இருக்கேன். இருங்க, குறைச்சி விடுறேன். என்னடி கொடுத்துக்கிட்டு போவான். நீ கொடுக்கலனா நிலனை பாக்கிறதுக்கு போக முடியாது. நான் போவேன். கட்டின புருஷன் ஒருத்தன் இங்க இருக்கேன். அவன் பெர்மிஷன் கொடுத்தாதானே போவேன். நான் கேட்கத எனக்கு கொடுத்தாதான் நீ இங்க இருந்து போக முடியும். நான் அது சும்மா கொடுத்தேன் அர்ஜுன் அன்னைக்கு. அது போல சும்மா கொடுத்துக்கிட்டு போவான். நீ கட்டி பிடிச்சாலும் அது சும்மா கட்டி பிடிக்காது. முத்தம் கொடுத்தாலும் சும்மா முத்தம் குடிக்காது. நாளைக்கு நம்ம பிள்ளையே பெத்துக்கிட்டாலும் சும்மா பெத்துக்கிட்டே தானே. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன தைரியத்துல இவர் இப்படி எல்லாம் பேசியாரு? இவர் அப்பா ஆக முடியாதுன்னு டாக்டர் சொன்னதான் நம்ம காதால கேட்டோம். முதல்லாம் கியூர் பண்ண முடியுமா இருக்கும். அதனாலதான் எப்படி ரொமான்டிக்கா பேசியாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எல்லா டேப்லெட்டையும் நெட்ல போட்டு பாத்துட்டான். அது சம்பந்தமா எதுக்கு மருந்தடிக்க மாதிரி தெரியல. எல்லாமே காயம் சொன்னா ஆறதுக்கான மருந்துதான். அது சம்பந்தமா எந்த மருந்தும் இவர் சாப்பிடல. அது பிறவிக்கு எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசியாரு? ஹலோ, முத்தம் கொடுத்துக்கிட்டு போலாம். என்னால முடியாது. இங்கோடிதான் எல்லாரும் இருப்பாவ. என்னால முடியாது அர்ஜுன். கொடுக்க முடியலன்னா என்னாலே விட முடியாது. நீங்க என்ன சின்ன குழந்தையா? நீ அப்படி நினைச்சுதானே கொடுக்க. உன் முத்தம் என்ன புருஷனுக்கு கொடுத்த மாதிரியா இருக்கு? குழந்தைக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்குதியா? ஒரு நாள் உங்களுக்கு பாயாசத்தை ஊத்தலைன்னா எனக்கு பேர் தியா இல்ல. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு போனது ஞாபகம் இருக்கலாம். எந்த அம்மா என்ன சொன்னாவ? ஆதி காலத்துல உள்ளதே உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு அடி மறக்கும். அதான் சொன்ன குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னாப்லே. இவர் என்ன ஐடியால இருக்காரு? ஒரு வேளை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முந்தி இவருக்கு பிரச்சனை சரியாகுமோ? இவ்வளவு கான்பிடண்டா பேசியாரு. என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? சும்மா குழந்தைக்கு முத்தம் குடிக்கிறது போல கொடுத்தா காணுமா? இப்ப என்ன? அதான் சொன்ன குழந்தை பெத்துக்கிறதுக்கு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு போனாப்லே. முத்தம் தானே? மொத்தமே கொடுத்தாலும் ஒண்ணும் இல்ல. எந்திரிச்சு நில்லுங்களேன். மொவ்வள நீ என்ன இன்டைரக்டா ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்க. நான் நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரொம்ப வருத்தப்பட போற பாத்துக்கா. ஒருவேளை மூளை கலங்கி இருக்குமோ? இல்ல உங்களுக்கு மூளை கலங்கிட்டுன்னு சொன்னது நம்ம காதுக்கு அது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்னு கேட்டிருக்குமோ? ஓய், கொடுத்துட்டு போவான். அது பிறகு இப்ப எல்லாம் அப்பப்ப ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கான். எந்திரிச்சு நிக்கவே முடியல. 9 பொண்டாட்டி. இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்க. உன் குழந்தை முத்தத்தை கொடுத்துக்கிட்டு போவான்.
குழந்தை முத்தம் தானே, அப்பனா அது எதுக்கு உங்களுக்கு? அதுவாவது கிடைக்குதே. நான் தான் ஒரு ஸ்டெப் மேல போனா மேடம் மயக்க போட்டு விழுந்துருவியலை. என்ன அங்க இங்கன்னு சுத்தி பாக்கா? ஓய், யாரும் இல்ல. இங்க பாருங்கங்க, இதுதான் கடைசி. ஆ, அத நான் பாத்துக்கலாம். இப்ப யாரும் இல்லாததுனால தரேன். இவகிட்ட இருந்து ஒரு கிஸ்ஸ வாங்குறதுக்குள்ள இமயமலைக்கே போயிட்டு வந்துடலாம். ம், இதுதான் லாஸ்ட். சரிம்மா, அத நான் பாத்துக்கிடலாம். போட்டுமா? சொன்னு வந்துருவா. ம். அப்பனா சரி. என்னங்க? ம்? என் மேல கோவமா? எதுக்குமா? இல்ல, நிலன் கல்லறைக்கு போறதுக்கு. ஏ பைத்தியம், அவன் என் தம்பிடி. இல்லங்க, இருந்தாலும் அன்னைக்கு கோவப்பட்டியெல்லாம். நீ அவன் கல்லறைக்கு போறதுக்கு நான் என்னைக்காவது கோவப்பட்டனா? நீ தேவையில்லாம இத்தனை மாசம் ஆனதுக்கு பிறவைக்க நிலன் புராணத்தையே பாடிக்கிட்டே இருப்ப, அப்ப கோவம் வரும். நீ அங்க போறதுக்கெல்லாம் நான் என்னைக்கும் எப்பவும் கோவப்பட மாட்டேன். என்னால உன் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியும். உன் மனசு எனக்கு புரியாம எல்லாம் இல்லதியா. என் கோவம் என்னன்னா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல கண்டியா, அதான். ஆனா ஒண்ணுமா, நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உன் இடத்துல இருந்து யோசிக்கும் போது உன் மனசு எனக்கு புரியாம எல்லாம் இல்ல. நான் உன்னை ஈஸியா ஒய்ஃப் அக்செப்ட் பண்ண மாதிரி உன்னால ஈஸியா எல்லாம் முடியாது. எனக்கு இப்போ நீ என் கூடவே இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ம். ஆனா தியா, உனக்கு என்ன பிடிக்கும். நான் வரேன். சொன்னு வா. அர்ஜுன் கேட்ட உடனே நான் ஏன் அவருக்கு முத்தம் கொடுக்கேன்? சின்ன குழந்தைக்கு கொடுக்க மாதிரி தான் கொடுக்கேன். இருந்தாலும் அதை ஏன் நான் பண்ணணும்? நிலன்கிட்டே இந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துகிட்டதில்ல. ஆனா இவர் கேட்ட உடனே இவருக்கு ஏன் நான் இதெல்லாம் கொடுக்கணும்? அப்பனா என்ன என்னமோ கோவமா தான் இருக்குதியா? ஐயோபா, உங்க மேல எல்லாம் கோவப்படுறதுக்கு நான் யாரு? ஆமா, நான் என்னத்துக்கு உங்க மேல கோவப்படணும்? ஏன் தெரியாதா? எனக்கு தெரியல. நேத்துக்கு எதுனா தப்பு செஞ்சியெல்லாம் என்ன? ஓ, இப்ப புது பிரச்சனையா? அடிச்ச அடுத்த நாளே வரணும்னு தான் நினைச்சேன். வீட்டுக்கே 2 நாள் போகலடி, அந்த அளவுக்கு வேலை. மறுநாளே வரணும்னு நினைச்சேன். இருந்தாலும் நேரம் கிடைக்கச்சுல எல்லாம் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் போன் அட்டன் பண்ணல. ஆமா, துரைக்கு அப்படி என்ன வேலையா? உங்க அண்ணன் குத்துப்பட்டு கிடந்தாருலாம், அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட். அது பிறவைக்கு தனியா போற பிள்ளைகளோட வழி மறிச்சு தப்பா நடந்துக்கிடியது, கொலை பண்ணியது. உங்க அண்ணியே அன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சது. ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு வேற. இப்ப பிரவீன் இப்படி ஒரு சம்பவம் பண்ண போய் பழைய பிரச்சனை எல்லாம் தோண்ட வேண்டியதா இருந்தது. அதான் ஸ்டேஷன்ல கொஞ்சம் பிஸி. பிரவீன் வேற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பழைய கேஸையும் புரட்டி பார்க்கணும்ல. ஓ சரி, நான் தான் தப்பு. சாரி. எனக்கிட்ட என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என்ன தப்பு செஞ்சியா? சாரி லூசு, மன்னிச்சிரு. அடிச்சது தப்புதான், இனிமே அடிக்க மாட்டேன், போதுமா? ஓ, நீங்க அடிச்சியலாம் என்ன? ஏய், ரொம்ப பண்ணாதானா? அதான் மன்னிப்பு கேட்டுட்டியெல்லாம், கிளம்புங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப மன்னிக்கேன். சரி, எப்ப தோணான்னு சொல்லு. எப்ப தோணணுமோ அப்ப தோணும். உன் மாமியார் வேற கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு சொல்லி விட்டுருக்காவ. விழவே இல்ல, சிரிச்சுக்கிட்டே மன்னிப்பு கேக்குதியா? குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட மூஞ்சில தெரியல. நிஜமாவே மனசு நொந்து போய் தான் மன்னிப்பு கேட்க வந்திருந்தியாள்னா இந்நேரத்துக்கு என் கால்ல விழுந்திருப்பியா? ஏய், நம்மள யாராவது நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா அசிங்கமா போயிடும். போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு கால்ல விழுந்தா நல்லாவா இருக்கும்? ஓஹோ, அப்ப விழ மாட்டியா? அம்மா சொல்லிருக்காவா, இப்பயே கத்துக்கணுமா? நாம கல்யாணத்துக்கு பிறவே கத்துக்கலாம். அப்ப நானும் கல்யாணத்துக்கு பிறவே மன்னிக்கேன். சாரா, நீ அன்னைக்கு பேசின முறை சரியா? வேற பொண்ணு பாக்கிறதுக்கு சொல்லிய எனக்கு கோவம் வராதா? எனக்கு உரிமையானவா தானே? கோவத்துல அடிச்சிட்டேன், மன்னிச்சிரு. நான் அடிச்சது தப்புதான். கேட்கறதுக்கு அம்மா இல்லாததுனால தானே அடிச்சியா? ஏய், புது பஞ்சாயத்தை கூட்டாத. நீ தப்பு செஞ்ச, நான் அடிச்சேன். அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லையே சம்பந்தப்பட்டவங்களுக்கிட்ட. அது மன்னிப்பு கேட்க அளவுக்கெல்லாம் நான் இந்த தப்பு பண்ணல. என்ன சாரா ஆச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல்ல நீ அப்படி நடந்துக்கிடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன் அண்ணனுக்கு அடிப்பட்ட நாளையில இருந்து நீ அப்படியே மாறிட்ட சாரா. உன் அண்ணன் அவியலுக்காண்டி உயிரை கொடுக்கறதுக்கு நினைச்சி அவனுங்களுக்கு கிட்டே இருந்து அவியலை காப்பாத்தி எவ்வளவு கஷ்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருப்பாவன். எப்படி நேரம் அழுதுகிட்டே நின்னாவன். அவியலை பார்க்க விடாம பண்ணிட்டேன். அப்பே இழுத்து ஒண்ணு வச்சிடலாம் போலதான் தோணுச்சு. சரி, ஆஸ்பத்திரி பொறுமையா போவேன்னு சொல்லிக்கிட்டு தான் பொறுமையா போனேன். என்னடி ஆச்சு உனக்கு? நான் பார்த்து காதலிச்சு ஏன் சாரா இது இல்ல. என் சாராக்கு அவளை வெறுக்கியவியலையே நேசிக்கிறதுக்கு தான் தெரியும். உன் அம்மா உயிர் போவதுக்கு காரணமா இருந்தவியலையே நீ நேசிக்கிய. ஆனா தியா கிட்ட நீ அப்படி நடந்துகிட்டது ரொம்ப மோசமா இருந்தது. அப்பனா அவிய செஞ்சது சரியா? உனக்கு எனக்கு மேல என்ன கோவம்னே தெரியல சாரா. நீ வாய் திறந்து சொன்னாதான் என் மேல என்னத்துக்கு கோவப்பட்டான்னு எனக்கு தெரியும். அவ என்ன செஞ்சாவன்? நாம 2 பேரும் போயிட்டு இருக்கோம். என்ன அடிச்சு போட்டுக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வரானுங்க. நான் உன்னை விட்டுக்கிட்டு ஓடனேன்னு சொல்ல வரியா? நம்பி வந்தவள உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும். அத உன் அண்ணன் சரியாதான் செஞ்சிருக்காரு. அவியெல்லாம் தான் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு பாடுபட்டிருக்காவ. ஏன் சாரா இப்படி நடந்துகிட்ட? அது பிறகு 2 நாளைக்கு முன்ன நீயே போய் அண்ணின்னு கூப்பிட்டுருக்க. ஒரு டைம் நல்லா பேசுதியா, இன்னொரு டைம் ஒன்னும் பேசாம உன் போக்குல போயிட்டே இருக்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவியலுக்கு இந்த பழக்கம் இல்ல. இந்த கவின் தானே சொன்னான்.
பாத்தியா, இங்க நடக்கியதையெல்லாம் யார் சொன்னதுன்னு நான் உனக்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா உனக்கு தெரியுது அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாவா, இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாவா அப்படின்னு. கரெக்டா கவின்னு நீயே கண்டுபிடிச்சிட்ட. உன் அண்ணிய பத்தி நீ இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க. அது பிறகு எதுக்கடி அப்படி நடந்துக்கிட்ட? எனக்கு தெரியல. அடிச்சிருவேன் சாரா. தெரியலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரோஹித். உண்மை எது போய் எதுன்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, என்ன குழப்பம்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அண்ணி போன் பண்ணதுக்கு முந்தி நான் வெளியே ஹால்ல தான் சுத்திக்கிட்டே நின்னேன். என் கண்ணு வேற துடிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு விதமான பயத்துல சுத்திக்கிட்டே தான் நின்னேன். ரூமுக்கு போகவே இல்லை. அப்போ வெளியே நின்னுக்கிட்டு ஜெசிகாவும் சித்தியும் பேசிக்கிட்டு நின்னாவ. ஜெசிகா வேற என்னமா வீட்டுக்கு போவே இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு சொன்னதுக்கு பிறகு கூட அவருக்கு கூட போயிட்டா கண்டியலாம். இவ்வளவு நேரம் ஆகுது என்னமா வீட்டுக்கு கூட வரையல. இனிமேலாம் வச்சு பார்க்கப்படாதாண்டி. இவள எவ்வளவு ஜனன் இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்தணும். எல்லார்கிட்டயும் நல்லவள மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காலாம். அதே போல நானும் நல்லவ வேஷம் போட்டேன். ஆனா நமக்கு இந்த வேஷம் போடியதெல்லாம் செட் ஆவேல. எவ்வளவு சீக்கிரமா அவளை அடிச்சு துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அவளை அடிச்சு துரத்தணும். ஆமா, நீ அடிச்சு துரத்தணும்னா அப்படியே அந்த அர்ஜுன் அவளை விட்டுருவான். உனக்கிட்ட என்ன சொன்னா? சாரா கல்யாணத்துக்கு பிறகு நான் இந்த வீட்டை விட்டே போயிருவேன். கண்டிப்பா உனக்கு அர்ஜுன் தான் வாக்கு கொடுத்தால. அர்ஜுன உனக்கே விட்டு கொடுக்கதா சொன்னால. என்னது? சாரா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நான் இந்த வீட்டை விட்டே போயிருவேன். அது பிறகு நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு உனக்கு வாக்கு கொடுத்தால. அந்த வாக்கு நிறைவேற்றுவான்னு நினைக்கிறியா? நிலன் இவ ராசியால தான் இறந்தான்னு அவளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு, உன்னால அர்ஜுனுக்கு ஏதாவது ஆகும். அதுக்கு முன்ன நீயா அவருக்கு வாழ்க்கையை விட்டு போயிரு, இல்லைன்னா அவருக்கு உயிரம் போயிருன்னு அவளை நம்ப வைக்கணும். இதுக்கு அப்பப்ப நம்ம ஜாட பேசினாலே போதும். குழம்பி போய் மொத்தமா அர்ஜுனுக்கு வாழ்க்கையை விட்டு இந்த வீட்டை விட்டா போவான். நேரா எனக்கிட்ட வந்து அவ சொல்லுவான், அர்ஜுனுக்கு ஏத்த பொண்ணு நான் இல்ல, அர்ஜுனுக்கு தகுதியான பொண்ணு நான் இல்ல, நீதான் அவளா எனக்கிட்ட வந்து சொல்லுவா. நீயே கல்யாணம் பண்ணிக்கான்னு அவ புருஷனை எனக்கு விட்டு தருவான். அவ கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவான். இவளுக்கு கூட அண்ணனை சேர்த்து வைக்கலான்னு சொன்னாவலாம். சாரா, சத்தியமா சொல்ல ரோஹித், நான் நிலன் அண்ணனையும் அர்ஜுன் அண்ணனையும் வேற வேறையா பார்க்கல. எனக்கு 2 அண்ணனுங்களும் ஒண்ணுதான். நான் என் 2 அண்ணனுங்களையும் வேற வேறையா பார்த்திருந்தா நிலன் அண்ணன் இறந்து போன அன்னைக்கு அர்ஜுன் அண்ணன் தியானி காலத்துல தாலி கட்டதுக்கு போச்சுலாம். அப்பே தடுத்து நிறுத்தி இருப்பேன். என் 2 அண்ணனுங்களையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கேன். அதனாலதான் நிலன் அண்ணன் காதலிச்ச பொண்ணு உனக்கு வேண்டான்னு அண்ணனை தடுக்கவே இல்ல. அண்ணன் விருப்பப்பட்டுதான் அண்ணி கழுத்துல தாலி கட்டுச்சு. எனக்கு தியானிய பிடிக்காம அந்த ஜெசிகாவை பிடிச்சிருந்தனா நீ தியா கழுத்துல தாலி கட்டப்படாதானே, ஜெசிகா கழுத்துல தான் தாலி கட்டணும். அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அண்ணன்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ 2 பேருக்கு கல்யாணமே நடந்திருக்காது. எனக்கு பிடிக்காதவளே அந்த ஜெசிகா தான். எப்ப என் அண்ணனை விட்டுக்கிட்டு முத தடவை அவ போனாலும் அப்பே தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தி பேச்ச கேட்டுக்கிட்டு இவ என்ன வேணாலும் பண்ணுவான். என் அண்ணனுக்கு இவ பொருத்தமானவ இல்லைன்னு நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ அவளுக்கிட்ட போய் வாக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருக்காவ. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணின்னு நான் அவளுக்கிட்ட கூப்பிடவே இல்ல. அவைய மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல இங்க வந்ததுக்கு பிறவைக்கும் சமையல் வேலையில எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாவ. ஆனா நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்ல. அதே போல அவைய வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு தோணும். ஆனா அவியலுக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டதே இல்ல. காரணம் அவைய மனசு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான். ஏற்கனவே நிலன் அண்ணனை காதலிச்சு அண்ணன் இறந்துட்டேன். அவைய மனசு எனக்கு புரியாம எல்லாம் இல்ல. என் அண்ணனை பாத்துக்கிறதுக்கு இங்கே இருங்கான்னு அவியலுக்கிட்ட நான் கேட்டது கிடையாது. என் அண்ணனுக்கு கூட வாழறதுக்கு வாங்கான்னு நான் கேட்கல. மனசுல ஆசை இருந்தாலும் அவைய மனசா மாறணும்னு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டது கூட நம்ம 2 பேருமா எடுத்த முடிவு. நேரம் கொடுத்து அவிய மனசா மாறணும்னு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளுக்கிட்ட போய் வாக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருக்காவ. அவ அண்ணனை காதலிக்கான நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? அவ என்ன முழுக்க வேற என்னமோ. எனக்கு அதுதான் என்னன்னு தெரியல. அவிய அண்ணன் கூட இருக்கதும் அவிய அம்மா வீட்டுக்கு போறதா அவிய விருப்பம். ஆனா அண்ணனை அவளுக்கிட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லதுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல, எந்த ரைட்ஸும் இல்ல. ஏன் நானே அந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியாது. அது அண்ணன் சம்பந்தப்பட்டது. அவ பேசினதும் அவளுக்கு போய் வாக்கு கொடுத்துருக்காவளேன்னு கோவம் வந்தது. ஹாஸ்பிட்டல்ல கூட வேணாண்டா அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கிட்ட இருந்து சின்ன மாற்றம் தெரிஞ்சதுனால அவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைச்சிட்டுன்னு ஓவரா துள்ளுவான்னு தெரியும். அவளுக்கு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நான் நினைச்ச மாதிரிதான் அவளுக்கு அண்ணன் மேல எந்த லவ்வும் இல்ல, எந்த பாசமும் இல்ல. வேற ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் சுத்திக்கிட்டு வரான். அவ நல்லவ இல்லைன்னு எனக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ என்னடானா அண்ணனுக்கு ஜெசிகா தான் சரியான பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காவ. அதான் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவிய மேல கோவப்பட்டேன். ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சித்தியும் ஜெசிகாவும் இப்படி பேசிக்கிட்டாவ. ஆனா அண்ணி ஜெசிகா கிட்ட நான் உனக்கு அப்படி வாக்கு கொடுக்கவே இல்ல, சாரா கல்யாணத்துக்கு பிறகு வீட்டை விட்டு போவேன்னு மட்டும் தான் சொன்னேன்னு அவிய பேசியாவ. இது 2ல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, ஹாஸ்பிட்டல்ல ஜெசிகா நடந்துகிட்டத வச்சு அண்ணன் மேல அவளுக்கு பாசமே இல்லைன்னு அவிய புரிஞ்சுக்கிட்டாவ. அது போதும். இருந்தாலும் இப்பயும் சொல்ல ரோஹித், ஒருவேளை அவிய அண்ணனுக்கு ஜெசிகா தான் சரிப்பட்டு வருவா, ஜெசிகாவே அண்ணன் கல்யாணம் பண்ணட்டுன்னு சொல்லிட்டு அவியெல்லாம் ஒரு முடிவெடுத்தாவல்னா என்னமோ அவிய மேல நான் கோவம் தான் படுவேன். என் அண்ணன் லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, இவியலுக்கு இல்ல. பிடிச்சிருந்தா தாராளமா கூட இருக்கட்டும், இல்லன்னா தாராளமா போட்டேன். நான் இருக்கேன் அண்ணனை பாத்துக்கிறதுக்கு. சரா, அவ இந்த வீட்டுக்கு வரச்சுல அவிய மனநிலை எப்படி இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அந்த நேரத்துல சாராக்கு கல்யாணத்துக்காண்டி தான் வந்தேன். சாரா கல்யாணம் முடிஞ்ச உடனே போவேன்னு எல்லார்கிட்டயும் அவிய சொன்னா தானே. அப்ப அவிய இருந்த மனநிலை அப்படி. கொஞ்சம் கொஞ்சமா தானே சாரா எல்லாம் மாறும். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருவேளை அவிய ஜெசிகா கிட்ட மட்டும் அண்ணனை ஒப்படைக்கணும்னு நினைச்சாவ. எப்பயும் அவியல நான் மன்னிக்கவே மாட்டேன். கடவுளை பார்த்துதான் அந்த ஜெசிகா கிட்ட இருந்து அண்ணனை காப்பாத்தி இருக்கேன். ஆனா இது ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்தாவல்னா அவ்வளவுதான். வாமாதியா? வாங்க அண்ணே, இப்பவா வந்தியா? இப்பதாம்மா வந்தேன். எங்க வெளியே போறியோ? ஆமாண்ணே, நிலனோட கல்லறை வரைக்கும். சரிம்மா. அர்ஜுன் கிட்ட சொன்னியா? இல்ல தேடுவாரு பாத்தியா? அதான் கேட்டேன். ஆமாண்ணே, சொல்லிட்டேன். இப்ப போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரிம்மா. சரா, நான் போயிட்டு வரேன். கவின் அவருக்கு பக்கத்துல தான் இருக்கான். சரி அண்ணி. சராம், அவிய பாவம் சராம். அதே மாதிரி என் அண்ணன் பாவம் தான். அவியலுக்காவது அம்மா அப்பா இல்லனாலும் பாசம் கொடுத்து வளர்க்கறதுக்கு பாட்டி தாத்தா இருந்தாவ. ஆனா என் அண்ணனுக்கு யாருமே இல்ல. அவியல இருங்கன்னு நம்ம யாரும் வற்புறுத்ததுக்கு முடியாது. ஆனா அண்ணன் ஜெசிகாவை கல்யாணம் பண்ணணும், அவதான் அண்ணனுக்கு சரியான பொருத்தம்னு நினைச்சாவல்னா இவியல மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாவ. அந்த கோபத்துலதான் அவியல்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அந்த கோபத்துலதான் அண்ணனை பார்க்கப்படாது அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஜெசிகா சொன்னது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா என்னமா அவிய மேல எனக்கு வெறுப்பு தான் வரும். ஏய் போதண்டி, நீ கொஞ்ச நாள் நடந்துகிட்டதே எங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. சராம், அவியா அர்ஜுன காதலிக்காவ. அவியலுக்கு அர்ஜுன பிடிச்சிருக்கு. உனக்கு அது புரியலையா? உனக்கு தெரியாதா? இதே வீட்டுலதான் நிலனை இருந்திருக்காரு. தான் காதலிச்ச பையன் இருந்த வீடு இது. அதே வீட்டுலதான் உன் அண்ணனும் இருக்காரு. நிலனை லவ் பண்ணும்போது உங்களை எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிருக்காவ தானே. இப்போ உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காவ. இதுல உங்க சித்தி வேற அப்பப்ப பழைய விஷயத்தை எல்லாம் கிளறிக்கிட்டே இருக்காவ. அப்ப அவியலுக்குள்ளே பல விதமான போராட்டம் இருக்கான்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. எப்ப பாரு அண்ணனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அண்ணனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. அண்ணன் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்பட்டதா உங்க தங்கச்சிக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி உங்க தங்கச்சி கஷ்டப்பட்டதா உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் நாங்க இப்ப இருக்க வாழ்க்கைய தானே பாத்துக்கிட்டு இருக்கியா. அதனால என்னோட ஃபீலிங்ஸும் அண்ணனோட ஃபீலிங்ஸும் உங்களுக்கு புரியாது. நாளைக்கு உங்களால என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் என் அண்ணன் இப்ப நான் கவலைப்படிய மாதிரி தான் கவலைப்படும். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கோம். இப்பயும் சொல்லேன், ஒருவேளை அண்ணனை ஜெசிகா கிட்டே ஒப்படைக்கணும்னு அவிய நினைச்சாவல்னா இன்னைக்கு அவியலை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவியலோட எதிரி நானா தான் இருப்பேன். எப்பயுமே உனக்கிட்ட புலம்பதுக்கு நிறைய இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் இங்க வந்தாலே அமைதியா இருக்கணும் போலதான் தோணுது. எதை புலம்பதுக்குன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் என்ன அங்க அனுப்புன? நான் ஏன் அங்க போனேன்? அவர் ஏன் என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டினாரு? எனக்கு வர வேண்டியதா உன் அண்ணன் ஏன் வாங்கிக்கிட்டாரு? இதெல்லாம் ஏன்டா நடக்கணும்? அவருக்கு பொருத்தமானவா அவதான் நினைச்சேன். ஆனா அவர் சாகத்துக்கு கிடக்காரு. கொஞ்சம் கூட அவ கண்ல இருந்து கண்ணீர் வரல. இப்படிப்பட்டவளை நம்பி அவரை விட்டுக்கிட்டு என்னால போக முடியாது. என்னால ஒரு தடவை அவருக்கு உயிர் போய் உயிர் வந்ததே போதும். திருப்பி நான் கூடவே இருந்தா அவருக்கு ஏதாவது ஆகணும் பயமும் இருக்கு. இப்படிப்பட்ட வேறிக்கை இடத்துல அவரை விட்டுட்டு போறதுக்கு முடியல என்னால. என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல நிலன். ஆனா அவர் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும். அது என் கூட இருந்தாலும் அது மட்டும்தான் என்னோட ஆசை. நான் கூட இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது கஷ்டம்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் என்ன முடிவெடுத்தாலும் அவரோட நல்லதை நினைச்சுதான் எடுக்கணும்.